சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்கள்னு சொல்லிட்டு தமிழக அரசானது அனைவருக்குமே இலவசமாக உதவித்தொகை பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இதுக்கு என்ன தகுதி வேணும்? எப்படி விண்ணப்பிக்கணும்? யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசானது பெண்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்குமே 8 ஓய்வூதிய திட்டம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதல் திட்டம் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அவர் முற்றிலும் ஆதரவற்றவராக இருக்க வேண்டும். தமிழக அரசு நிர்ணயித்துள்ள வருமான வரம்பிற்குள் வர வேண்டும். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம். இதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் தான். கணவனை இழந்த பெண்களுக்கு உதவும் இத்திட்டத்திற்கான தகுதிகள் என்னன்னா, விண்ணப்பதாரரின் வயது 40 முதல் 79 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆதரவற்ற விதவையாக இருக்க வேண்டும். ஸோ 3வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஐஜிஎன்டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் ஸ்கீமு. ஸோ பயனாளியினுடைய வயது 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளியின் அளவு 80% அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். 4வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற விதவைக்கு ஓய்வூதிய திட்டம். இது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடையது. தேசிய அளவிலான திட்டத்தைப் போலவே மாநில அரசும் இதற்கென தனியாக திட்டம் வைத்துள்ளது. இதில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற விதவைகள் விண்ணப்பிக்கலாம். ஸோ 5வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடையது தான். கணவரால் கைவிடப்பட்டு குறைந்தது 5 ஆண்டுகள் பிரிந்து வாழும் பெண்களுக்கு இது பொருந்தும். வயது வரம்பு 30க்கு மேல் இருக்க வேண்டும். ஸோ 6வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத ஏழை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான ஓய்வூதியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத மற்றும் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிக்கும் போது குறைந்தபட்ச வயது 50ஆக இருக்க வேண்டும். ஸோ 7வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம். ஸோ சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள திருநங்கைகளுக்கு உதவும் வகையில் 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற நிலையில் உள்ள திருநங்கைகள் இத்திட்டத்தின் மூலம் ஓய்வூதியம் பெறலாம். 8வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடையது. விவசாய தொழிலாளர்களின் நலன் காக்க இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. விண்ணப்பதாரர் 60 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் அல்லது மிக குறைந்த நிலம் வைத்திருப்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ நான் சொன்ன 8 ஸ்கீமுக்கும் உள்ள நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு விதிமுறைகள் இருக்கும். அவற்றையெல்லாம் பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே அந்தந்த திட்டங்களில் பயனாளியாக இருக்க முடியும். அதாவது ஆண்டு வருமானம் அரசு நிர்ணயித்துள்ள வரம்பிற்குள் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனையாகும். ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி உள்ள பயனாளிகள் அந்தந்த பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம், அதாவது தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு, இல்லை அப்படின்னா இ-சேவை மையங்கள் வழியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியின் அடிப்படையில் ஓய்வூதியம் வங்கி கணக்கு மூலம் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். ஸோ இது வந்து கையில் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்சளவு கவர்மெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. 8 ஸ்கீமில் நீங்கள் எதுக்கு தகுதி உடையவரோ அதில் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.